ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதே அவரது முகத்தோற்றம் மாறியது. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த பொழுதே அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசேயும் எலியாம் என்னும் இருவரும் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் ஜெருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்த பொழுதே மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற பொழுதே பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேயுக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார்கள். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த பொழுதே அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே எனது மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுதே இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதியை காத்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, தவக்காலத்திலே 2வது ஞாயிறு வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இந்த மாலையை பொழுதினிலே ஆண்டவன் பாதத்தண்டையிலே குழுமியிருக்கின்றோம். தவக்காலம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு தனி காலம் என்று நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவனுடைய அருளும் ஆசியும் நிறைவாக நமக்கு கிடைக்கும் ஒரு காலமாக இருக்கின்றது. நமக்கு தெரியும், நாம் இந்த தவக்காலத்தை தொடங்கிய பொழுது குருவானவர் நமது நெற்றியிலே சாம்பலை இட்டு நமக்கு கூறிய வார்த்தைகள் என்னவென்றால், மனிதாம், நீ மண்ணாக இருக்கின்றாய், திரும்பவும் நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆகவே உன்னுடைய பாவ வாழ்க்கையை கைவிட்டு நற்செய்தி வழிக்கு வர வேண்டும் என்று கூறி அவர்கள் நமது நெற்றியிலே சாம்பலை பூசியது நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. எனவே இந்த தவக்காலத்திலே விசேட விதமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்க வேண்டும். எவ்வளவு தூரம் நாம் இறைவனோடு சங்கமித்து அவருக்குரிய வாழ்க்கையை வாழுகின்றோம் என்பதை சிந்தித்து ஆண்டவனுடைய அருளையும் ஆசியையும் நாடி நிற்கும் ஒரு தனி காலம் என்பதை நமது தாய் திருச்சபை நமக்கு அடுத்தடுத்து இந்த காலத்திலே வரும் வழிபாடுகளிலே ஞாபகம் ஊட்டுகின்றது. நாம் எந்த விதமாக இந்த தவக்காலத்தை கழிக்க வேண்டும், அன்றில் நாம் எந்த விதமாக இந்த தவக்காலத்திலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை கிறிஸ்து கூறிய வார்த்தைகளின் வழியாக முதல் நாளிலே அந்த சாம்பல் புதன் வழிபாட்டிலே திருச்சபை அழகாக நமக்கு எடுத்து சொன்னதை நாம் நினைவு கூற வேண்டும். கிறிஸ்து கூறினார், இந்த தவக்காலத்திலே நீங்கள் 3 விதமான நற்செயல்களை புரிய வேண்டும் என்று. முதலாவதாக நாங்கள் செபம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் தான தர்மம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் ஒருத்தல் உபவாசம் கடைப்பிடிக்க வேண்டும் என்ற 3 முக்கிய வழிவகைகளை கிறிஸ்து தெளிவாக எடுத்து கூறியது நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. இந்த செபம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் வெர்டிகல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மை காட் அண்ட் மை செல்ஃப், அதாவது நேர்கோட்டு தொடர்பு
எனக்கும் இறைவனுக்கும் இடையில் எப்படிப்பட்ட தொடர்புகள் இருக்கின்றன என்பதை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் அறிந்த உண்மை, செபம் என்று சொல்லும் பொழுது எமது உள்ளத்தை ஆண்டவன் பால் எழுப்புவதுதான் எமது செபமாக இருக்கின்றது. ஆகவே இவ்வளவு காலமாக கடந்த காலங்களிலே நாம் ஆண்டவனை மறந்தவர்களாக, ஆண்டவனுக்கு முதலிடம் கூடாதவர்களாக, ஆண்டவனுடைய வேள்விகள் பிரார்த்தனைகள் செபங்களிலே கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து எந்தெந்த விதமாகவெல்லாம் திரும்பவும் ஆண்டவனை நோக்கி நாங்கள் நாடி வர முடியுமோ அந்தந்த வழிவகைகளை கடைபிடித்து ஆண்டவனை நோக்கி குரல் எழுப்பும் குலமாக கோத்திரமாக நாங்கள் மலர வேண்டும் என்ற செய்தி அந்த செபத்தின் வழியாக கிறிஸ்து கூறியதை நாங்கள் அறிவோம். ஆகவே செபம் என்று சொல்லும் பொழுது எனக்கும் எனது ஆண்டவனுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள நேர்கோட்டு தொடர்பு என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக அவர் என்ன சொன்னார் என்றால், நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். அதாவது அயலவர்கள் கஷ்டப்படும் பொழுது, அயலவர்களுக்கு அது உதவி தேவைப்படும் பொழுது மனமுவந்து அவர்களுக்கு கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று கிறிஸ்து கூறியது நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. இது எதனை நமக்கு எடுத்து சொல்லுகின்றது என்றால், நமது இடைக்கோற்று தொடர்பு. அதாவது எனக்கும் எனது அயலவனுக்கும் இடையிலே நான் எப்பேற்பட்ட பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற உண்மை அந்த தான தர்மத்தின் வழியாக கிறிஸ்து கூறியது நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆகவே நான் இந்த உலகத்திலே நான் மாத்திரம்தான் வாழ்கின்றேன் என்ற சுய நப்பாசை கொண்டவர்களாக ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மாறாக நானும் எனது அயல்வாசிகளோடு வாழும் ஒரு குடும்பமாக இருக்கின்றேன் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவனை வழிபட்டு வாழ்பவர்களாக இருந்தால் அந்த ஆண்டவனை அயலவனிலே கண்டு வாழ்பவர்களாக இருப்பதற்கேற்ற வழிவகைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் இரண்டாவது ஆயத்தம் என்பதை கிறிஸ்து தான தர்மத்தின் மூலமாக கூறி நிற்பதை நாங்கள் அறிவோம். அதேபோன்று மூன்றாவதாக கிறிஸ்து எதனை சொன்னார் என்றால், நாங்கள் ஒருத்தல் உபவாசம் செய்ய வேண்டும். அதாவது எனக்கும் என்னுடைய உள்ளாந்திர வாழ்க்கைக்கும் இடையில் இருக்கும் தொடர்பு எப்பேற்பட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒருத்தல் உபவாசம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து கூறியது நமக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஏனென்றால் ஒருத்தல் உபவாசத்தின் வழியாகத்தான் நாங்கள் எங்களுடைய உடலை அடக்கி ஆள முடியும். அந்த உடலை அடக்கி ஆண்டு ஆண்டவனுக்கு உகந்ததாக மாற்றும் பொழுதுதான் ஆண்டவனோடு சரியான தொடர்பை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக கிறிஸ்து அப்பேற்பட்ட ஒரு வழியையும் நமக்கு எடுத்து கூறினார். நமக்கு தெரியும், 12ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித பிரான்சிஸ்கு அசிசியார் என்ன சொல்லுகின்றார் என்றால், எங்களுடைய உடலானது ஒரு கழுதைக்கு சமமானதாக இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும், நாம் எவ்வளவுதான் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சிந்தித்தாலும், எங்களுடைய கூடாத பழக்க வழக்கங்களிலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவனோடு சங்கமமாகி புனிதர்களாக உருவாக வேண்டும் என்று சிந்தித்தாலும் சில வேளைகளில் அந்த உடல் நமக்கு அதனை செய்வதற்கு விட்டு கொடுப்பது கிடையாது. ஆகவே இந்த உடலை அடக்கி ஆண்டு எங்களுடைய உடல் ஒரு புனிதமான ஒரு உடலாக மாற வேண்டுமையாகில் நமது வாழ்க்கையிலே தான தர்மம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் கிறிஸ்து மூன்றாவதாக கூறியதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் சிந்திக்க வேண்டிய கருப்பொருள் என்னவென்றால், ஒன்று எனக்கும் எனது இறைவனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு, எனது விசுவாசம் எந்த விதமாக இந்த இறைவன் மட்டில் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது, என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் விழுமியங்கள் எப்பேற்பட்ட விதமாக என்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்படுகின்றன என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக எனக்கும் எனது அயலாருக்கும் சுய நப்பாசைகளில் இருந்து களைந்து நாம் ஒரு குடும்பமாக எவ்வாறு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக எனது உடலை எந்த விதமாக நான் புனிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மூன்று வகையான ஆயத்தமாக ட்ரிபிள் ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் லெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த விதமாக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், இந்த விதமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்று திரு அவை ஞாபகம் ஊட்டுகின்றது. ஆகவே இன்றைய வாசகங்கள் எல்லாம் விசேட விதமாக முதலாவது வாசகத்தையும் மூன்றாவது வாசகத்தையும் நாங்கள் உற்று நோக்குவோமேயானால் நாம் எப்பொழுதுமே ஆண்டவனை அறிந்து புரிந்து ஆண்டவன் மட்டில் ஆழமான விசுவாசம் கொள்ள வேண்டும் என்பதை எடுத்து கூறுகின்றது. முதலாவது வாசகத்திலே எவ்வாறு ஆபிரகாம் ஆண்டவன் மட்டில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்ற கதை சொல்லப்படுகின்றது.
அவர் இறைவனை அறியாமல் இருந்தாலும் இறைவன் அவரை அழைத்த பொழுது இறைவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைப்பிடித்து எந்த விதமாக ஒரு உயிருள்ள விசுவாசம் கொண்ட மனிதனாக மாறினார். அதன் வழியாக இறைவன் எந்த விதமாக அவரை ஆசீர்வதித்தார் என்ற கதை சொல்லப்படுகின்றது. இந்த உயிருள்ள வார்த்தைகள் எல்லாம் எப்பொழுதும் நாம் கேட்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை என்றாலும் எங்களுடைய உள்ளத்தை தைக்க வேண்டும். அதன் வழி நாங்கள் ஆண்டவன் பதம் திரும்பி ஆண்டவனை நாடி செல்ல வேண்டும். அதற்கு ஆபிரகாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றார் என்ற செய்தி இன்று நமது சிந்தனைக்காக முதல் வாசகத்தின் வழி முன்வைக்கப்படுகின்றது. அதே போன்று மூன்றாவது வாசகத்தை நாங்கள் உற்று நோக்குமையானால் இயேசு ஒரு மலையின் மீது தன்னுடைய சீடர்களோடு, அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு என்ற 3 சீடர்களோடு உருமாறிய கதை சொல்லப்படுகின்றது. இதற்காக கிறிஸ்து தன்னுடைய சுய ரூபத்தை இந்த அப்போஸ்தலர்களுக்கு காட்டுகின்றார் என்றால், சற்று முன்பாக இந்த நற்செய்தியிலே ஒரு பகுதியை நாங்கள் வாசித்தோமேயானால், கிறிஸ்து இந்த மலையை நாடி செல்லுவதற்கு முன்பாக ஒரு பாதை வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது பல பேர் பல்வேறு விதமாக இயேசுவை பற்றி கதைப்பது இயேசுவினுடைய காதுகளில் விழுகின்றது. ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், இவர் சில வேளையில் ஜான் த பேப்டிஸ்டாக இருக்கலாம். அன்றில் மற்றும் சிலர் சொல்லுகின்றார்கள், இவர் பழைய ஏற்பாட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கும் எலியாவாக இருக்கலாம். அன்றில் இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள் என்னவென்றால், உலகத்திலே தோன்றி மறைய போகும் ஒரு சிறந்த இறை வாக்கினராக இவர் இருக்கலாம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட விதமாக மனதிலே குழப்பம் கொண்டவர்களாக, இயேசுவை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து ஏனோ தானோ என்ற ரீதியிலே சென்று கொண்டிருப்பதை இயேசுவால் உணரக்கூடியதாக இருந்தது. அப்பொழுதுதான் இயேசு இவர்களுக்கு தன்னை யார் என்று தெளிவாக சொல்ல வேண்டும். அதுவும் மனிதர்களின் பிரதிநிதிகளாக விளங்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யோவான், யாக்கோபு என்பவர்களின் மூலமாக இதனை பிரகடனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் மூவரையும் மனிதர்களின் பிரதிநிதிகளாக மலைக்கு அழைத்து சென்று தன்னுடைய உருமாற்றத்தை தோற்றுவித்து இந்த உருமாற்றத்தின் வழியாக தாம் இறைவன் என்ற கதையை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது பேதுரு இந்த ஆண்டவரிலே விசுவாசம் கொண்ட பொழுது என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உம்மை அறிந்து கொண்டோம். நீர் உண்மையாகவே இறைவனாக இருக்கின்றீர் என்பதை எங்களுக்கு வெளிப்படையாக காட்டிவிட்டீர். அந்த மக்களை போன்று எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சஞ்சலம் கொண்டவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே நாங்கள் உம்மட்டில் விசுவாசம் கொள்ளுகின்றோம். எனவே அந்த மக்கள் வாழும் சமூகத்திற்கு நாங்கள் செல்லவே கூடாது. இந்த மலையிலேயே 3 கூடாரங்களை அமைத்து உமக்கொன்றும், மோசேயுக்கொன்றும், எலியாசுக்கொன்றுமாக நாங்கள் இங்கே தங்கிவிடுவோம் என்ற ரீதியிலே இயேசுவுக்கு கூறும் கதையை இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் என்மட்டில் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் இலகுவான ஒரு வாழ்க்கையை தேடிக்கொள்ளக்கூடாது. இந்த நல்ல இடத்திலிருந்து, இந்த மலையிலிருந்து நாங்கள் அடிவாரத்திற்கு செல்ல வேண்டும். மக்களோடு மக்களாக கலந்து வாழுபவர்களாக இருக்க வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவனை ஏற்று வழிபடுபவர்களாக மாற வேண்டும். ஆகவே இறைவன் எங்களை ஆசீர்வதிக்கும் வேளையில் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் துன்ப வருத்தங்கள், கலக்கங்கள், நஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் வரும் பொழுது நாம் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவையாக ஏற்றுக்கொண்டு ஆண்டவன் கிறிஸ்து கூறியதற்கு இணங்க, நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று கூறியது போன்று எங்களுடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். ஆகவே இயேசு பேதுருவுக்கு என்ன சொல்லுகின்றார்? நீ இப்பொழுது என்னோடு இந்த இடத்தை விட்டு திரும்பவும் மக்கள் பக்கமாக சென்று மக்களோடு மக்களாக வாழ்வதற்கு ஆயத்தம் படுத்த வேண்டும் என்று கூறுமா போன்று அறிவுறுத்துவதை இன்றைய 3வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக ஒட்டு மொத்தமாக இந்த 3 வாசகங்களையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிப்போமையானால் இதில் சொல்லப்படும் செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டுமேயாகில் திரு அவைக்கு மதிப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டுமேயாகில் நாம் அத்தனை பேருமே ஆண்டவனுடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு செவிமடுத்து ஆண்டவர் கூறியதை போன்று எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இலகுவான பாதை வழி மாத்திரமல்ல, கஷ்ட நஷ்டம் நிறைந்த பாதை வழியும் அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்தொடரும் பொழுது நிச்சயமாக நாம் அத்தனை பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். ஆகவே இதனைத்தான் விசேட விதமாக இந்த தவ காலத்திலே நாங்கள் பின்னோக்கி பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையை அதற்கேற்ற வண்ணமாக ஆயத்தம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் திரு அவை இந்த உயிருள்ள வார்த்தைகளின் வழியாக நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஆண்டவனுடைய பாதத்தண்டை ஒருங்கு கூடும் பொழுது அவருடைய உயிருள்ள வார்த்தைகளுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உயிருள்ள வார்த்தைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவை இன்றும் நமது சமூகத்திற்காக கொடுக்கப்படும் வார்த்தைகளை போன்று எதுவிதமான வேற்றுமை வித்தியாசமும் இன்றி குரலொலிப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் சொல்லுகின்றோம், ஆண்டவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. அவை காலத்திற்கு அப்பாற்பட்ட வார்த்தைகள் அல்ல, அன்றிருந்த சமூகத்தவர்கள் பாவித்த வார்த்தைகளை போன்று அல்ல, மாறாக அன்றும் இன்றும் ஒரே விதமாக குரலளிக்கும் வார்த்தைகளாக உயிருள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன என்று அவை நமக்கு ஞாபகம் ஊட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய கிறிஸ்தவர்களே, விசேட விதமாக இந்த தவ காலத்திலே 2வது ஞாயிறு வழிபாட்டிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவன் இயேசுவை பார்த்து எமது வேண்டுதல் கரங்களை குவிப்போம். இன்பத்திலும் துன்பத்திலும் ஆண்டவனோடு சங்கமமாகி அவருக்கு அந்த நல்ல பிள்ளைகளாக வாழ வளர இந்த தவக்காலம் நமக்கு ஒரு தனிக்காலமாக இறைவனுடைய ஆசையும் அருளும் நிறைந்த காலமாக மாற வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திப்போம். அந்த உணர்வுகளோடு இன்றைய திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆமென்.